Friends, நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனா வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்ட அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க இந்த சேனல்ல வந்து மெம்பர்ஷிப் ஹோல்டரா ஆட் ஆயிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து வாட்ச் பண்ணுறவங்க இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸாக போயிட்டு பார்ட் வைஸாக வீடியோ வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸாக கண்டினியூட்டி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மோர் தென் 30 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸலில் டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் பற்றி செப்பரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன், அதே மாதிரி கன்காட்னேட்டு, கன்காட் ஃபங்க்ஷன், இது மூணையும் நம்ம டிஃபரன்ஸ் வச்சு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இதில் வந்து செப்பரேட்டாக டெக்ஸ்ட் ஜாயின் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்ம மல்டிபிள் ரேஞ்சில் இருக்கிற செல்ஸை வந்து நம்ம கன்காட்னேட் பண்ணி சிங்கிள் செல்ஸில் வந்து ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம ஈஸியாக செப்பரேட்டர் பண்ண முடியும். அதாவது நம்ம கன்காட்னேட்டில் வந்து ஒவ்வொன்றுக்கும் கம்மா கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிலிமிட்டில் வந்து நம்ம கம்மா செப்பரேட்டர் கொடுப்போம், இல்லைனாக்க ஹைஃபன் கொடுப்போம், அந்த மாதிரி கொடுப்போம். இதில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட்டு ஜாயின் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிலிமிட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது ஃபர்ஸ்ட்டு. இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு என்ன மாதிரி நமக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் இன்பிட்வீனில் நமக்கு டிலிமிட்டர் வேணுமோ அதை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து கமா கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் வேணும். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்டில் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டு ஓவர், இப்போ கமா கொடுத்துக்கிறேன். இப்போ செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து இக்னோர் எம்டின்னு இருக்குது. இப்போ இந்த இக்னோர் எம்டிங்கிறதுல ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இக்னோர் எம்டி செல்ஸ், இன்பிட்வீனில் நமக்கு ஏதாவது எம்டி செல்ஸ் இருந்ததுன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத ஜாயின் பண்ணி நமக்கு வேல்யூ அங்கே ஷோ பண்ணும். இப்போ பாருங்க, நான் ட்ரூ கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல, கமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நமக்கு அந்த கன்கார்டினேட்டில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் 1 2 3ன்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். இப்போ இங்கே வந்து எனக்கு என்னென்னா ரேஞ்சாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் A2லேருந்து டில் D2 வரைக்கும் ரேஞ்ச் நான் செட் பண்ணிக்கிறேன், ரேஞ்சாக கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து எனக்கு டீலிமிட்டரில் வந்து நமக்கு கமா செப்பரேட்டட் வேல்யூ நம்ம கொடுத்துருந்தோம், கமா ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு அதை டிபெண்ட் பண்ணி இந்த ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இதே நம்ம கன்கார்டினேட்டில் என்ன பண்ணோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் டெக்ஸ்ட்டில் வந்து கமா செப்பரேட் பண்ணிவிட்டு அகைன் வந்து செகண்ட் வேல்யூ செலக்ட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆர்குமெண்ட்ல செகண்ட் ஆர்குமெண்ட் இஃப் எம்டியாக இருந்ததுன்னா, இக்னோர் எம்டி செல்ஸ் இருந்ததுங்களா. இப்போ பாருங்க, இப்போ இந்த நார்த்தை வந்து நான் இங்கே டெலீட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்டி செல்ஸை வந்து கன்சிடர் பண்ணல, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுது. இப்போ பாருங்க, நேமில் ஏதாவது ஒரு நேம் நான் டெலீட் பண்ணுறேன். இப்போ பாருங்க எப்படி நமக்கு இந்த எம்டி செல்ஸை வந்து நமக்கு இக்னோர் பண்ணிட்டு நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நமக்கு கன்கார்டினேட் பண்ணி நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. இப்போ இன்கேஸ் நான் இந்த இடத்துல பாருங்க, ட்ரூக்கு பதிலாக ஃபால்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபால்ஸை நான் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு அந்த ஸ்பேஸையும் சேர்த்து நமக்கு இங்கே ரிசல்ட்டை ஷோ பண்ணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரகுக்கு அப்புறம் கமா, மறுபடியும் எனக்கு எம்டி செல்ஸ்க்கான அந்த ஸ்பேஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணுது, அகைன் கமா பைக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. எங்கெங்கெல்லாம் நமக்கு எம்டி இருக்கோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எம்டியவும் சேர்த்து நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. ஸோ அதுக்கு தான் நம்ம இக்னோர் எம்டின்ற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரூ அப்படின்றத எனேபிள் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக இதை அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ரேஞ்சாக கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இப்போ மறுபடி பாருங்கள், டெக்ஸ்ட் ஜாயினில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஹைஃபன் வேணும்னு கொடுக்குறேன். ஸோ கமா, இப்போ சாரி, இங்கே வந்து டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன், நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட் ஜாயின் கொடுத்துக்கிறேன். டிலிமிட்டர் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபன் கொடுத்துக்கிறேன், கமா இக்னோர் எம்டிங்கிற இடத்துல நான் ட்ரூ கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம எம்டி செல்ஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத ஜாயின் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணணும்.
கமா இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி A2ல இருந்து D2 வரைக்கும் நம்ம ரேஞ்சாக செட் பண்ணியிருந்தோம். இப்போ எனக்கு ரேஞ்சாக வேணாம். இப்போ எம்ப்ளாயி ஐடி எனக்கு வேணும். அதே மாதிரி கமா நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும். ஸோ எம்ப்ளாயி ஐடி ப்ராடக்ட்டை மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எது வேணுமோ இன்பிட்டிவில் நம்ம அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டா போதுனாலும் நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எம்ப்ளாயி ஐடி பைக். இப்போ நான் இதை ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த 7th ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் கிடையாது, வெறும் எம்ப்ளாயி ஐடி இருக்குது. ஸோ எம்ப்ளாயி ஐடியை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. பிகாஸ் நம்ம இக்னோர் எம்டின்ற இடத்துல ட்ரூ கொடுத்துருக்கோம். இப்போ இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ரிசல்ட் வருதுங்கிறத பாருங்கள். அந்த இடத்துல இதை அப்படியே ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு அந்த ஹைஃபனோடு சேர்த்து நமக்கு அந்த எம்டியும் டிஸ்பிளே பண்ணுது. உங்களுக்கு அங்கே எதுவும் வேல்யூ இல்லாதனால உங்களுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. இன்பிட்வீன் அதுக்கு அடுத்தது ஏதாவது டெக்ஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் வந்து இந்த இப்படி ஹரிசாண்டலாக தான் ரேஞ்சு செட் பண்ண முடியுமானா அப்படி கிடையாது. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் ஜாயின் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டீலிமிட்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கமா ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து இக்னோர் எம்டி செல்ஸு கமா. இப்போ ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி வெர்டிக்கலாகவும் நம்ம ரேஞ்ச் செலக்ட் பண்ண முடியும் டைனமிக்காக. இப்போ பாருங்கள் எனக்கு பர்ஃபெக்டாக வந்து ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுது. ஸோ உங்களுக்கு கிளியராக இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத இதை வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ் 365 2019 வந்து பை த டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கும். இயர்லியர் வெர்ஷன் தட் மீன்ஸ் 2019 பிஃபோர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருக்காது. பட் 2013 16 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்கேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ இந்த கன்கேட்டனேஷன் கன்கேட்டு டெக்ஸ்ட் ஜாயின் இந்த 3 ஃபங்க்ஷனுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோ கூட நான் லிங்க் பண்ணுறேன். இந்த வீடியோவோட ஐகார்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் பிடிச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.